குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் ராம். ஸோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு சாந்தினி? ரொம்ப நல்லா இருக்கு ராம். ஏன் கேட்குறீங்க? இல்லை பொதுவாக வந்து வாட் மேக்ஸ் யூர் டே இல்லை வாட் கிக் ஸ்டார்ட்ஸ் யூர் டே? இப்போ எனக்கு இது பண்ணனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ நாள் அப்படின்னு ஏதாவது பர்டிகுலர் ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்களேன். எனக்கு டெய்லி காஃபி குடிச்சா நாள் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ காலைல ஏஞ்சி ஒரு காஃபி குடிச்சோன்னா நீங்கள் நாள் நல்லா போகுது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சாலே எனக்கு ரொம்ப நல்லா போகும். Wow, பட் என்ன நான் பொதுவாக நான் 10 மணி 11 மணி வரைக்கும் ஏஞ்சிக்க மாட்டேன். சப்போஸ் ஒரு சில நாள் 6 மணி 7 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன்னா அன்றைக்கி நாள் ரொம்ப உற்சாகமாக மணி 7 ஆயிடுச்சு. எப்படி ஏஞ்சிட்டேன் இன்னைக்கு சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். அதனால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா போகும். அதே மாதிரி நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம புத்தம் புது காலை ஷோ பார்த்தா நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வெயிட் பண்ணுற நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ ராம், பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆயுசு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? நம்ம ஆயுசை வந்து நம்ம ஆப்வியஸாக கால்குலேட் பண்ண முடியாது. சராசரியாக வந்து ஒரு 80 வயசு ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். மேபி அஸ்ட்ராலஜிலாம் பார்த்து ஓகே இந்த வயசு நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு சொல்லுவாங்க. ஓகே. பட் ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுக்குமே வந்து இவ்வளோதான் இது இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியனுக்கே இருக்கா? ஆமா, ஆக்சுவலி வந்து அதோட ஆயுசு வந்து 100% அப்படின்னா அதோட 50% ஆயுசு வந்து முடிஞ்சிருச்சான். ஸோ மிச்சம் வந்து 50% ஆயுசு தான் இருக்கு. ஸோ நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை அது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ராம். அது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக சூரியனை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 8/10/2015 வியாழக்கிழமை, மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி ஏகாதசி. ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சித்த அமிர்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று 6:54 வரை தனுசு ராசிக்கும் பிறகு மகர ராசிக்கும் சந்திராஷ்டமம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டில் வந்து அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதியிலேருந்து நிறைய பாட்டு அதோட விளக்கம் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அபிராமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தெரியாது. எங்க இருக்கு? திருக்கடையூரில் இருக்குது. அது வந்து சிவன் தான் அங்கே மெயின் காடு. அங்கே தான் வந்து அபிராமிக்கும் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயின் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. திருக்கடையூர் சஷ்யத்தை பூர்த்தி நடக்கும். அதாவது 60ஆம் கல்யாணம் நிறைய பேருக்கு அங்கே தான் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க நம்ம கோயிலுக்கு. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நானும் போகிறேன். சரி, ஓகே, போகலாம். இதை தொடர்ந்து அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதியிலிருந்து பாடல் மற்றும் அதோட விளக்கத்தோட நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புதமான பாடலிலே நல்லடியார் நட்பு பெற என்கின்ற தலைப்பிலான பாடல். அபிராமி பட்டர் பெற்ற மிகப்பெரிய பேறு பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. நாம் எத்தனையோ அருள் நூல்களை வாசித்திருக்கிறோம். அந்த அருள் நூல்களிலே தேவி தனியாக வந்து பாதத்தை பதித்திருக்கிறாள் என்று பார்த்திருக்கிறோம். இறைவன் தனியாக வந்து நால்வர் பெருமக்களுக்கு பாதத்தை பதித்திருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து வந்து ஒருவருக்கு பாதத்தை பதித்ததான ஒரு வரலாறு நாம் அபிராமி பட்டருடைய வாழ்க்கையிலே தான் படிக்கிறோம். இருக்கலாம். ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் இது போன்ற ஒரு செய்தி வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை.
இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து வந்தார்கள். செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. தம் அடியார் நடுவிருக்க பண்ணினார்கள். அடியவர்களுடைய சத்சங்கம், நல்ல அடியார்களுடைய கூட்டுறவு. நல்ல அடியார்களுடைய கூட்டுறவு இருப்பதனாலே தான் என்ன கிடைக்கிறது? மிகப்பெரிய பேறு கிடைக்கிறது. அந்த பேறு எதை வழங்குகிறது என்று கேட்டால் அனுபூதியை வழங்குகிறது. பேறு பெற வேண்டும் என்று சொன்னால் அடியார்களுடைய தொடர்பும் அடியார்களுடைய நட்பும் வேண்டும். சிவஞான போதம் சொல்லும், ஒரு மிகப்பெரிய பண்ணையாருடைய மாட்டு தொழுவத்திலே நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்தது. அந்த பசுக்களிலே ஒரு பசு கன்று ஈன்றது. அந்த கன்றுக்கு 2 கண்களும் தெரியாமல் இருந்தது. அந்த கண்ணில்லாத கன்றுக்குட்டி தானும் மேய போகுமாம். தினசரி மேய போகும். தினசரி புல்வெளியிலே மேய்ந்து விட்டு தினசரி திரும்ப இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவாம். எப்படி 2 கண்களும் தெரியாத அந்த கன்றுக்குட்டி போகிறது என்று கேட்டால், அந்த பசுக்கூட்டங்களுக்கு நடுவே 2 மாடுகளுக்கு இடையே உரசி கொண்டே அது தன்னுடைய மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று விடுவாம். அங்கே மேய்ந்து விட்டு திரும்ப வருகிற பொழுது 2 மாடுகளுக்கு இடையே உரசி கொண்டே தன்னுடைய தொழுவத்திற்கு வந்து விடுவாம். கோவோடு சேர்ந்த குருட்டாவும் ஊர் புகுந்தக்கால் என்று சிவஞான போதம் சொல்லும். அதுபோல நல்ல அடியார்களுடைய நட்பு இருக்குமானால், நல்ல அடியார்களுடைய தொடர்பு இருக்குமானால் நிச்சயமாக அனுபூதிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் அபிராமி பட்டருக்கு இறைவனும் இறைவியுமாக வந்தார்கள். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர்கள் 2 பேரும் வந்து தங்களுடைய பாதத்தை பதித்தார்கள். பாதத்தை பதிக்கிற அளவிற்கு அபிராமி பட்டருடைய உடல் அருள் உடலாக இருந்தது. அது மிக முக்கியமான விஷயம். நம்முடைய உடல் இருக்கிறதே, நம்முடைய உடல் அருள் உடலாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல நியமங்கள் இருக்கிறது. உணவிலே மிகப்பெரிய கட்டுப்பாடு வேண்டும், மனத்திலே மிகப்பெரிய கட்டுப்பாடு வேண்டும், மிகப்பெரிய தன்மையான அன்பு இருக்க வேண்டும் மனிதருக்கு. சிந்தையிலே அறிவும் அன்புமாக சேர்ந்து பராசக்தி பற்றிய மிகப்பெரிய ஞானம் இருக்க வேண்டும். இந்த உடலை அப்படி தூய்மையானதாக பாதுகாக்க வேண்டும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படி தூய்மையானதாக இருந்தால்தான் அது அருள் உடலாக மாறும். அருள் உடலாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இறைவனும் இறைவியும் பாதம் பதிக்கிற பொழுது அந்த உடல் தாங்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக பார்க்கிறோம், நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய கரண்ட் வருவதற்கான ஒயர் இருக்கிறதே, அது 220 வோல்டேஜ் வரக்கூடிய அத்தகைய ஒயர் தான். அதுக்குள்ளே 220 தான் வரும். சமயங்களிலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலைசரையும் தாண்டி கரண்ட் அதிகமாக வந்து விட்டது என்று சொன்னால் என்ன ஆகிவிடுகிறது? ஃபியூஸ் போய்விடுகிறது. ஏனென்றால் அதற்கு மேலான கரண்ட்டை தாங்குவதற்கான சக்தி கிடையாது. அதுபோலே இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடல் எந்த வகையிலே இறைவனுடைய அனுபூதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலாக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். பகவான் ராமகிருஷ்ணருடைய வரலாற்றிலே சாரதா தேவியை அவர் சோடசி பூஜை செய்வதற்காக அம்பிகையினுடைய இடத்திலேயே அமர்த்தி சோடசி பூஜை செய்தார் என்று சொன்னால், சாரதனுடைய உடம்பு இருக்கிறதே அத்தகைய அருள் பெற்ற உடம்பாக இருந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பராசக்திக்கு செய்யக்கூடிய அத்தனை பூஜையையும் நாம் நிச்சயமாக சாரதைக்கு அவரால் செய்திருக்க முடியாது. அப்படி செய்தாலும் அந்த உடலோடு கூட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த உடல் அதை தாங்கி இருக்க முடியாது. எங்களுடைய குருநாத ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த சர்க்குரு மகாராஜ் இருக்கிறாரே, அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று மார்கழி மாதம் பூரத்திலே அவர் வியாக்கிராசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே ஏறி அமர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறும். அதற்கு முன்னாலே அந்த வியாக்கிராசனத்திற்கு அவர் அமரக்கூடிய சிம்மாசனத்திற்கு மிகப்பெரிய பூஜை, சோடசி பூஜை போல பூஜை செய்வார்கள். அதிலே அம்பிகையை ஆவாகனம் செய்வார்கள். அம்பிகையை ஆவாகனம் செய்து அதிலே அவரை இருத்துவார்கள். அவர் அதிலே அமர்ந்து கொள்ளுவார். சாதாரணமாக யாரும் அதை போய் தொட்டால் கூட கையெறிந்து போகும். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சக்தி அந்த ஆசனத்திலே ஆவாகனம் செய்யப்படுகிறது. அப்படி இறைவனும் இறைவியுமாக வந்து பாதத்தை பதித்தார்கள் என்று சொன்னால் அபிராமி பட்டருடைய உடல் அத்தகைய மிகப்பெரிய அருள் உடலாக இருந்திருக்கிறது. அதுதான் நாம் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அது சாதாரணமான உடல் இல்லை. நாம் போலே நாம் கண்ட இடங்களில் சாப்பிடுவது, கண்ட விஷயங்களை பேசுவது, மனத்தை தூய்மையாக வைத்திருக்காமல் இருப்பது, ஆனாலும் நாம் பக்தி செய்கிறோம் என்று இருக்கிறோமே, அப்படிப்பட்ட தன்மை இல்லை. அது அத்தகைய தூய உடலை, அருள் உடலை அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக பெற்றிருந்தார்கள். வள்ளலார் நடந்து போகிற பொழுது நிழல் விழாது என்று சொல்லுவார்கள். மாணிக்க வாசகர் நடந்து போகிற பொழுது நிழல் விழாது என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே தான் அவர்கள் உடலை ஜோதியாக 2 பேரும் மாற்றி காட்டினார்கள். ஆண்டாள் நாச்சியாரும் கூட தன்னுடைய உடலை ஜோதியாக மாற்றி ரங்கநாத பெருமாளோடு ஐக்கியமானார்.
அப்படி அவர்கள் உடல் அருள் உடல். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதிய பாஸ்கரராயர் இருக்கிறாரே, அவர் இருந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார். அந்த சன்னியாசியை எல்லோரும் வணங்கினார்கள். அவருக்கு ஒரு குறை, பாஸ்கரராயர் தன்னை வணங்கவில்லை என்று சொல்லி. ஒரு நாள் பாஸ்கரராயர் நடந்து போகிற பொழுது அவரே கேட்டு விட்டார், எல்லோரும் இந்த ஊரில் என்னை விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் என்னை வணங்குவதில்லை என்று கேட்டார். அதற்கு பாஸ்கரராயர் சொன்னார், அவ்வாறு வணங்குவது தகாத விஷயமாக இருக்கும், அது உங்களாலே தாங்கிக் கொள்ள இயலாது என்று சொன்னார். அது எப்படி, நான் மிகப்பெரிய தவசீலன், எப்படி தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லுவீர்கள் என்று. கோபப்படாதீர்கள், உங்களுடைய கமண்டலத்தை எடுத்து இந்த திண்ணையிலே நீங்கள் வையுங்கள், நான் அந்த கமண்டலத்திற்கு விழுந்து நமஸ்காரம் செய்கிறேன், பிறகு பாருங்கள் என்று சொல்லி அவருடைய கமண்டலத்தையும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய தடியையும் கொண்டு வந்து ஒரு திண்ணையிலே வைத்து இவர் அந்த கமண்டலத்தையும் அந்த தடியும் விழுந்து வணங்கிறார் பாஸ்கரராயர். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இவர் விழுந்து வணங்கி எழுவதற்குள்ளாக அந்த கமண்டலமும் அந்த கைத்தடியும் பற்றி நெருப்பு பற்றி எரிந்தது. அப்பொழுது அந்த சன்னியாசி ஆச்சரியப்பட்டு போனார். அப்பொழுதுதான் பாஸ்கரராயர் சொன்னார், எனக்குள்ளே இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய பேரருள் இருக்கிறதே, அது சாதாரணமான விஷயம் இல்லை, அம்பிகையினாலே அருளை பெற்றது. ஆகையினாலே நான் உங்களை விழுந்து வணங்கினால் உங்களுடைய தவக்குறைவு காரணமாக நீங்களே இந்நேரம் பற்றி இருந்திருப்பீர்கள் என்று சொன்னாராம். பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது பாஸ்கரராயருக்கு இத்தனை மிகப்பெரிய மாபெரும் சக்தி இருக்கிற என்று சொல்லி. அதுபோல அபிராமி பட்டருடைய உடல் அருள் உடல். நல்ல சத்சங்கம் இருக்கிறதே, அந்த சத்சங்கம் என்ன கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய அனுபூதியை கொண்டு வந்து தருகிறது. ஒரு வயலிலே நீரை தேக்குவதற்கு முன்னாலே அல்லது நீர்நிலையிலே நீரை தேக்குவதற்கு முன்னாலே எவ்வாறு கரைகளை எல்லாம் உயர்த்தி பாதுகாப்பாக வைக்கிறார்களோ, அதுபோல மிகப்பெரிய அனுபூதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சத்சங்கம் என்கின்ற கரைகள் அதற்கு அவசியமானவை. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிலே மிகப்பெரிய அடியார்களுடைய கூட்டத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையிலே அபிராமி பட்டர் இருந்தார். ஆகையினாலே தான் அபிராமி பட்டருக்கு அத்தகைய மிகப்பெரிய பேறு கிடைத்தது. இறைவனும் இறைவியும் சேர்ந்து வந்து தங்களுடைய பத்மபாதத்தை பதித்தார்கள். ஆகையினாலே தான் பின்னாலே ஒரு பாடலை கேட்பார், இந்த நாய்த்தலையிலே கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தை பதித்தாயே, நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று சொல்லுவார். அப்படி பதித்த மிகப்பெரிய பேரு வேறு யாருக்கும் இந்த உலகத்திலே கிடைக்காத பேரு. இறைவனும் இறைவியுமாக சேர்ந்து வந்து பாதத்தை பதித்தார்கள். மிகப்பெரிய பாக்கியத்தினுடைய விளைவு என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே நாம் அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இதை கேட்ட பிறகு கூட நமக்கு இப்பொழுது இன்னும் சற்று ஞானத்தோடு கூட சிந்தித்து பார்த்தால், அத்தகைய ஒரு உயர்ந்த இறைவனும் இறைமையும் பாதம் பதித்த அந்த உடம்பிலே இருந்து தோன்றிய இந்த அருட்பாக்கள் எந்த அதிசயத்தை வேண்டுமானாலும் நிகழ்த்தும் என்பதுதான் நாம் இதிலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய செய்தி. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேற்றினை அபிராமி பட்டர் பெற்று நமக்கு இந்த அருள் மிகுந்த பாடல்களை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், இதன் மூலமாக உலகத்தில் எந்த அதிசயத்தை வேண்டுமானாலும் நம்மால் நிகழ்த்த முடியும். இதை பாராயணம் செய்வதன் மூலமாக, இதை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே இருப்பதன் மூலமாக மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அருள் உடம்பிலே இருந்து வெளியான பாடல்கள் அபிராமி பட்டர் அருளிய இந்த பாடல்கள் என்று சொன்னால் அருமையான பாடல். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நங்காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று மிகப்பெரிய பேற்றினை அபிராமி பட்டர் பெற்றார் என்று சொன்னால், அதன் மூலமாக நமக்கு மிக அருமையான பாடல்களை அருளி செய்தார் என்று சொன்னால், இந்த அற்புதமான தமிழ் பாக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ ராம், அடிக்கடி நீங்க வந்து நிறைய படத்துக்கு நான் ஆடிஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ ஃபேஷியல்லாம் பண்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஈஸியா நான் உனக்கு ஒரு ஃபேஷியல் டிப்ஸ் சொல்றேன், ஓகேயா? சொல்லுங்க. ஸோ பட்ஜெட் கம்மியாவும் சொல்றேன், ஓகே? ஒரு 15 ரூபாய் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இது. ஓகே, ஏன் பட்ஜெட் தான், பரவாயில்லை சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து வாழைப்பழம் இருக்கு இல்லையா, பனானா, அது ஆக்சுவலி வந்து உங்க ஸ்கின் ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான மெட்டீரியல். ஸோ அதோட வந்து ஹனி சேர்த்துட்டு அதை ரெண்டுத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு நைட் வச்சிருங்க. ஓகே. ஸோ காலையில எந்திரிச்சு நீங்க எந்திரிச்சோன்னே அந்த ஃபேஸ் பேக்கை வந்து முகத்துல போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க ஃபேஸ் பயங்கர பிரகாசமா இருமா, கிளியர் ஸ்கின்க்கு கொண்டு வந்துருமா உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் பளபளப்பு வேணும்ன்றீங்க? உங்களுக்கு இன்னும் பளபளப்பு இருக்குன்னு நினைப்பா மனசுல. ஆமா, லைட்டா இருக்குன்னு நினைப்பு. பட் நீங்க சொன்னது வந்து சரியான
சரியான டிப். ஆனால் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் சோப்புலாம் போடாமல் ஃபுல்லாகவே வாழைப்பழத்தை தேய்ச்சி தான் க்ளீன் பண்ண போகிறேன். வழவழ குழகுழன்னு ஆயிடுயா. 10 ரூபால முடியும்னு சொல்கிறீங்கல்ல. அதுக்காக ஆமாம், எனிவே நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே சூப்பரான டிப் சாந்தினி. இதே மாதிரி சீப்பாகவும் நேச்சுரலாகவும் நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸோட அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இது நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த இயற்கை மருத்துவத்தில் இதை தீர்வு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது திருத்துறைப்பூண்டியிலேருந்து ஜெயந்தின்னு கால் பண்ணாங்க. அவங்க ரெகுலராக நம்ம வேந்தர் டிவியில் இந்த இயற்கை மருத்துவம் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு வியூவர். அவங்க வந்து அவங்களுக்கு 2 பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பஸ்லைன் சொல்லக்கூடிய பிரஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர் சைஸாக இருக்குது. அதை வந்து இயற்கை மருத்துவத்தில் அதற்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா, இல்லை கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இயற்கை மருத்துவத்தில் முக்கியமாக அரோமா தெரப்பியில் இதுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இது நம்ம சொல்கிறோம். இது உங்கள் வீட்டில் உங்கள் பெண்களுக்கு, உங்கள் தங்கைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பஸ்லைன், அதாவது நம்மளுடைய மார்பகம் பிரஸ்ட்டு வந்து ரொம்ப அண்டர் சைஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ்டோட சைஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அது நம்மளுடைய அந்த அடிப்போஸ் ஃபேட்டி டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த அடிப்போஸ் ஃபேட்டி டிஷ்யூ நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது, ஜெனட்டிக்கலாக ஒன்று அப்பா சைட்லையோ இல்லை அம்மா சைட்லேயோ நமக்கு வந்து உடல் வாகு எப்படி இருக்குது, அந்த ஃபேட்டி டிஷ்யூவோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அது வந்து ஜெனட்டிக்கலாக நமக்கு டிசைன் ஆகிறது. அதை பொறுத்து தான் நம்மளுடைய மார்பக தோற்றம், அதோடைய சைஸ் இதெல்லாம் வந்து அமையும். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிரஸ்டோட சைஸை வந்து கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ எந்த மருந்தும் ஹெல்ப் பண்ணாதுங்கிறது தான் உண்மை. சில விஷயங்கள் என்னென்னா, முதல்ல ரொம்ப இன்அடிக்குவேட்டாக பெண்கள் வந்து சாப்பிட்றது. அவங்களுக்கு வந்து இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் அட்டன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே குறைவாக சாப்பிடுவாங்க, அடிக்குவேட்டாக சத்துக்கள் எடுக்காமல் இருப்பாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல கொழுப்புகள்லாம் உடம்புல சேராமல் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா போர் ஈட்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடிப்போஸ் ஃபேட்டி டிஷ்யூ வந்து ரொம்ப குறைவான அளவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பஸ்லைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சில பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப மெலிசாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பஸ்லைன் வந்து நல்லாவே எடுப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக ஜெனட்டிக்கலாக அவங்களுக்கு அமைஞ்சதும் ஒன்று. இன்னொன்று ஊட்டச்சத்துக்கள். நிச்சயமாக வந்து தாய்மார்கள் இந்த விஷயத்தில் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு 6-7 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதுலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு பெண் பருவம் அடைகிறா, அதுக்கப்புறம் வளர்றா, அதுக்கப்புறம் கால மாற்றங்கள், அதுக்கப்புறம் திருமண வயதுக்கு போகிறா. அப்படிங்கிறப்போ மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் அவள் வந்து எல்லாமே அவளுக்கு வந்து அடிக்குவேட்டாக அந்த உடலில் வந்து அமைந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பூர்ண ஒரு உருவத்தை வந்து அந்த பெண் பெற்றிருப்பாள். நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறப்போ மற்றவங்களுடைய ஒரு கிரிட்டிசிசம்ஸ்க்கு ஆளாகாமல் அந்த பெண் குழந்தை வந்து அழகாக அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பஸ்லைன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. இது வந்து அழகுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, இப்போது பிரஸ்ட் கேன்சர் அதெல்லாம் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக வருது பிரஸ்ட் கேன்சர். அதுக்கு இப்போவே நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. மேமோகிராம் பார்க்குறாங்க. ஒரு 25 வயசு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேமோகிராம் பார்த்துட்டு நமக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருக்குதா, கேன்சர் வரக்கூடிய கட்டிகள் இருக்காங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. கிராமங்களில் இருக்க பெண்கள் கூட இதை வந்து போய் ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அழகு மட்டும் இல்லை, ஒரு மார்பகம் அப்படின்னா அது அழகுக்காக மட்டுமே யோசிக்காமல் அதில் வரக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களையும் நம்ம ஆராயணும். நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறக்குது, அதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அப்படிலாம் மார்பகங்கள் வந்து எடுப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு கூட அது வந்து வசதியாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஆரோக்கியம் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படிலாம் வருது, இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு தீர்வெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த இயற்கை மருத்துவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாஜ்
அது பிரஸ்ட்டுக்குரிய மசாஜ் ஏன் கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அண்டர் சைஸுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இந்த பிரஸ்ட் மசாஜ் அப்படிங்கிறது ஏன் பண்ணணும், இது யார் பண்ணலாம் அப்படின்னா 7 வயசு தாண்டின பெண் குழந்தைகள் அப்போ இருந்து நம்மளுடைய வயோதிகம் வரைக்கும் நம்ம வந்து குளிக்கிறப்போ நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் பிரஸ்ட் மசாஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி அப்வர்டில் பண்ணணும், எந்த மாதிரி உங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாய்மார்கள் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இப்போ மார்பக கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடுகு சைஸில் ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெறும் மசாஜ் பண்ணுறது மூலமாகவே பிரஸ்ட் கேன்சர் வர்றதை தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 7-8 வயசுலேருந்தே முதல்ல பெண் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம வந்து நல்ல கெட்டது விஷயங்கள், குட் டச் பேட் டச் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லித்தர்றோமோ அதே மாதிரி உடம்பை பேணி பாதுகாக்கணும், எந்தெந்த உறுப்புகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். ஏன்னா அந்த 7-8 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி போயிடுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 12-13 வயசில் தான் பெண் குழந்தைகள் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்க. பட் இப்போல்லாம் 9 இயர்ஸ் 10 இயர்ஸுங்கிறதுலாம் ரொம்ப காமனாக போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிட்டுருக்காங்க. பெண் குழந்தைகள் 8 வயசில் 9 வயசில் பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுங்கிறதுலாம் வெரி காமன் இப்போல்லாம். ஸோ அதனால் 7 வயசு தாண்டின பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு சோப் போட்டு இப்போ உடம்புல வந்து நம்ம சோப் போட்டு குளிக்கிறோம், கை கால்களுக்கு சோப் போடுறோம், முகத்துக்கு சோப் போடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் சோப் போடுறப்போ உங்களுடைய பிரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு மசாஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இது வளரக்கூடிய குழந்தைகள், இனிமேல் தான் அவங்களுக்கு பஸ் லைன் வரும். அப்படிங்கிறப்போ அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்வர்டில், அதாவது நீங்கள் இப்படி மசாஜ் கொடுக்குறப்போ அப்வர்டில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்வர்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்வர்டில் மசாஜ் கொடுக்குறப்ப அடிப்போஸ் ஃபேட்டி டிஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டிமுலேட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூஸ் ஃபார்மேஷன் நல்லா நடக்கும். அப்போ அந்த குழந்தையோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பஸ் லைனும் கரெக்டாக வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதில் அரோமா தெரப்பியில் என்ன ஆயில்ஸ் இதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்னல்ங்கிறது சோம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில். ஸோ இது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறப்போ ஒரு அரோமா தெரப்பியில் நான் ஃபென்னல்ங்கிற ஆயில் சொல்கிறேன் அப்படின்னா சோம்பு வந்து உங்கள் பஸ் லைனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜில் வர்ற பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஃபேட்டி டிஷ்யூ வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் இதில் என்ன ஆயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபென்னல் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஜெரேனியம் ஆயில் ஹெல்ப் பண்ணும், ஆங்கலிக்கா அப்படிங்கிற ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் லைனில் நல்லா டிஷ்யூ வளர்கிறதுக்கும் உறுதித்தன்மைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், குளிக்கிறப்ப இந்த ஆயிலை வந்து நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய அரோமா தெரப்பி சென்டர்ஸில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பஸ் லைன் டெவலப்பிங்க்குனே ஒரு காம்போசிஷன் ஆஃப் ஆயில் இருக்குது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்க சொல்லி குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது இல்லாமல் ஒரு இப்போ வந்து சிலருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பஸ் லைன் சரியாக இருந்திருக்கும், பட் அவங்களுடைய இன்னர் வேர் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து சரியில்லாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பஸ் லைன் சரிஞ்சு போகிறதுக்கும் சாகிங் ஆகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய இன்னர் வேரோடைய சைஸ் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸ் படி உங்களுடைய இன்னர் வேர் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரஸ்ட் சாகிங்கிறது இருக்காது. ஸோ இன்னொரு காரணம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்க வந்து டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுனால அவங்களுடைய பஸ் லைன் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக சைஸ் இருக்கவங்களும் சரி, இல்லை அன்னோயிங்லி நீங்கள் வந்து இன்னர்வேர் சரியாக போடாதவங்களுக்கும் சரி, இல்லை டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணி உங்கள் பஸ் லைன் இறங்கினாலும் ஒரு எளிமையான எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரேன். அது வந்து உங்கள் பஸ் லைன் ரொம்ப ஃபர்மாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்களுடைய கைகளை வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் பஸ் லைனுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லெஃப்ட் பஸ் லைனுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து உங்கள் ரைட் பஸ் லைனுக்கு நேராக வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களுடைய ரைட் பஸ் லைனுக்கு ஒரு ஃபர்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 50-50 மாற்றி நீங்கள் கவுண்ட் பண்ணுறப்போ 2 பஸ் லைனுமே உங்களுக்கு வந்து ஃபர்ம் ஆகிறத நீங்கள் வந்து உணரலாம். இது வந்து பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து 7-8 வயசுலேருந்தே இந்த எக்ஸசைஸ் அவங்க வந்து குளிக்கிறப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் ஹனி தேன்,
ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு அதை வந்து நல்லா பீட் பண்ணி இதில் நீங்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன பொடி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோர், அதாவது கார்ன் ஸ்டார்ச். அந்த கார்ன் ஸ்டார்ச்சை நீங்கள் இதில் கலந்து உங்கள் பஸ் லைனை சுற்றி அதை வந்து நல்ல ஒரு பேக்காக அப்ளை பண்ணுங்கள். இது யாருக்கு அப்படின்னா பஸ் லைன் வந்து ரொம்ப சேகாக இருக்கவங்களுக்கும் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய பஸ் லைனை வந்து ஃபேர்ம் பண்ணுறதுக்காக இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காஸ் துணி எடுத்து நல்லா ஐஸ் கோல்டு வாட்டரில் அதை டிப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பேக்கு மேலே அந்த காஸை வந்து நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காஸை எடுத்துகிட்டு அந்த பேக் வந்து துடைச்சிருங்க. இது நீங்கள் ஒரு 10 days பண்ணி பாருங்கள். உங்களுடைய பஸ் லைனுக்கு ஒரு நல்ல ஒரு இறுக்கம் கிடைக்கும், ஒரு ஃபர்ம்னஸ் கிடைக்கும். அண்டர் சைஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுடைய பஸ் லைன் வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி அரோமா தெரப்பியில் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுடைய பஸ் லைனை நீங்கள் அதாவது உங்கள் பிரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபேர்மாகவும் வச்சுக்கலாம். ஒரு சைஸ் கொஞ்சம் கூடவும் தெரியும். உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அளவாக வச்சுக்க முடியும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணி பிரஸ்ட் வந்து ரொம்ப இறங்கி இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறப்ப அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த இன்னர்வேர் ஷாப்பில் அவங்களுடைய கைடன்ஸில் நீங்கள் உங்களுடைய இன்னர்வேர் வாங்கி போடுங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த சைஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சைஸ்க்கும் கண்டிப்பாக வேரி ஆகும். அது நீங்கள் அவங்க கைடன்ஸில் நீங்கள் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த பஸ் லைனுக்குன்னு ஒரு அரோமா தெரப்பி காம்போசிஷன் ஆயில்ஸ் கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு மசாஜ் பண்ணது போக உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ இந்த ஆயிலை வந்து நீங்கள் நல்லா ஐஸ் கோல்டு வாட்டர் இல்லை நீங்கள் ஐஸ் க்யூப் ஒரு 10 ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த ஐஸ் க்யூப்பில் போட்டுட்டு அதில் வந்து இந்த காஸ் கிளாத்தை வந்து அது மேலே போட்டுருங்க. நல்லா அந்த ஐஸ் வாட்டர் அண்டு அரோமா ஆயில்ஸ் எல்லாமே அந்த காஸ் துணியில் அப்சார்ப் ஆகிடும். அதை வந்து அந்த சில்னஸ் நல்லா இருக்கிறப்பயே உங்களுடைய பிரஸ்ட் மேலே நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் போட்டு அந்த சில்னஸ் எல்லாம் மாறி உங்களுடைய உடம்பு டெம்பரேச்சருக்கு அந்த கிளாத் வந்து மாறுற வரைக்கும் அது வந்து அப்படியே உங்கள் பிரஸ்ட் மேலே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பிரஸ்ட்டை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் ஃபேர்ம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மசாஜ் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபேர்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபீட் பண்ணி உங்களுடைய பிரஸ்ட் வந்து ரொம்ப சாகியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய பிரஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு நல்லா ஃபேர்மாக இருக்கும். நீங்கள் வந்து சங்கடப்படவே வேண்டாம். அப்போ நீங்கள் சரியான நீங்கள் இன்னர்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடங்கள், அதாவது நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி மெஷர்ஸ் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அரோமா தெரப்பியில் இருக்குது. இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரஷ் சைஸ் வந்து இறங்காமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேர்ம்டு லுக் வந்து கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நீங்கள் வந்து பனானா வச்சு ஒரு சூப்பராக ஃபேஷியல் பண்ணுறதுக்கான டிப்ஸ் கொடுத்தீங்க இல்லையா? பட் அது வந்து ஃபுட்டில் கூட பனானா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சாப்பிடுவேன், எங்கள் அம்மா இட்லி செஞ்சாங்கன்னா 2 இட்லி சாப்பிடுவேன், தோசை செஞ்சாங்கன்னா 2 தோசை 2 இட்லி தான் சாப்பிடுவீங்க? 2 இட்லி தான் சாப்பிடுவேன். அப்படியா? இப்போ நீங்கள் ஒரு பனானா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 இட்லியில் இருக்க அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அந்த நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து ஒரு பனானிலே இருக்கும். அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதில் ஜாஸ்தி, பொட்டாசியம் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேக்கு தேவையான எனர்ஜி வந்து ஒரு பனானாலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பனானா வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் அது வந்து ஃபுட்டில் கூட அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ராம், நீங்கள் சொன்ன பேச்சு கேட்டு நான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பனானா சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 2 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 1 இட்லி சாப்பிட்டு ஒரு பனானா சாப்பிடுங்க. சரிங்க ராம், உங்கள் ஆஸ்தான டயட்டிஷியனாக நான் ஏற்றுக்கிறேன். சரி, ஓகே. இதே மாதிரி மூலிகையிலையும் நமக்கு தெரியாமல் நிறைய அரிய சத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக மூலிகை மருத்துவர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற மூலிகை மருத்துவம் வந்து வாயுக்கான மருத்துவம். வாயு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. வாயு வந்ததால் வயிறு வலிக்கும். வயிறு மட்டும் வலிக்கிறதில்ல, இது வலி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும். இந்த வலி வரும்பொழுது முதுகு வலிக்கும். சில பேரால் குனிய முடியாது, நிமிர முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால வந்து பேசக்கூட முடியாது. கையை தூக்கணும்னா கையை தூக்க முடியாது, சட்டையை போட முடியாது, இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அந்த மாதிரி கண்ட இடத்துல போய் சாப்பிடுவாங்க. தேவையில்லாத எண்ணெய்களில் அவங்க சமைச்சிருப்பாங்க, வேறு எண்ணெய்களில் சமைச்சிருப்பாங்க. நல்லெண்ணெயில் மட்டும் சமைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் சிக்கல் வராது.
இன்றைக்கி இருக்கிற எல்லா எண்ணெயிலையும் இன்றைக்கி வந்து வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டதால இந்த வாய்வு தொல்லை வருது. இந்த வாய்வு தொல்லையை சரி பண்ணணும்னா அதுக்கு வந்து முக்கிய மருந்தாக நம்ம பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டு வந்து நிறைய வந்து வாயுகளை வெளியேற்றக்கூடியது. பூண்டை சாப்பிட்டாலே எல்லா வாயுவும் சரியாகும். ஆனால் பூண்டு மட்டும் போதாது. பூண்டு மட்டும் சாப்பிட்டு உள்ள முழுவதும் புண்ணாயிடும். பூண்டை வந்து தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா உள்ள புண்ணாயிடும், குடல் புண்ணாயிடும், வாய் புண்ணாயிடும், கன்னங்கள் வாய்க்குள்ளே இருக்கிற கன்னங்கள் புண்ணாயிடும். அதனால் பூண்டை வந்து அளவாக தான் சாப்பிட்ணும். பூண்டை வந்து தேவைக்கேற்ப தான் நம்ம சாப்பிட்ணும். இல்லைனா இதை வேக வச்சு சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டா தான் இந்த வாய்வு சரியாகும். இந்த வாயுவை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையோடு சேர்ந்த அந்த பூண்டு இது மேலே உள்ள தாள்களை எடுத்து போட்டு பூண்டை மட்டும் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். சுக்கு, இஞ்சி வந்து காய வச்சா சுக்கை வந்து இடித்து அதிலேருந்து கொஞ்சம் அந்த பொடி எடுத்து நம்ம வந்து வாயில் போட்டு கொஞ்சம் பனை வெல்லம் போட்டோம்னா அந்த வாயு தொல்லை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சுக்கை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே வாயு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும், வலி குறைய ஆரம்பிச்சிடும். வாயுனுடைய வலி வந்துச்சுன்னா குத்தல் வலி இருக்கும். அந்த ஒரு பக்கமாக குத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத பேச முடியாது, எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, பேசாமல் போய் வீட்டில் படுத்துக்கிறது தான் தோணும். அடி வயிற்றுல தலகாணியை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க. ஏன்னா வலி தாங்க முடியாது அந்த வாயு தொல்லையால். அதை வந்து இந்த சுக்கும் வெல்லமும் சாப்பிட்டாலே சரியாகும். ஆனால் அந்த சுக்கும் வெல்லம் மட்டும் இந்த வாயுவுக்கு போதாது. அதோடு சேர்ந்து நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். சித்தரத்தைன்னு சொல்லுவோம். சித்தரத்தைன்னா அரத்தைன்னு சொல்லுவாங்க. இது எதுவாக இருந்தாலும் அறுத்து எடுக்கக்கூடியது, உள்ளே இருக்கிற வலியை வந்து வெளியேற்றக்கூடியது. வாயு வந்து மேலே வந்து அது வந்து ஏப்பமாக வரணும், இல்லைன்னா காற்றா கீழே போகணும். ரெண்டும் இல்லாமல் ஒரே இடத்துல தங்கியிருந்து அது என்ன செய்யும், சில பேருக்கு முட்டியில் போயிடும். முட்டியில் போனால் முட்டி வலி மாதிரி கால் வீக்கமாகிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறில் போயிடும், சிலருக்கு முதுகில் முதுகில் போயிடும். அவங்களால குனிய முடியாது, நிமிர முடியாது. அதெல்லாம் வந்து அறுத்து எடுக்கக்கூடியதால் தான் இந்த அரத்தையை சேர்க்குறோம். அரத்தைக்கு வந்து சித்த அரத்தை இதுக்கு பேர். இந்த சித்தரத்தையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்கிற வலியை சரி பண்ணுறது இல்லாமல் அங்கே இருக்கிற வாயுகளை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வெளியேற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. வால் மிளகு என்ன ஏன் பயன்படுத்துகிறோம்? சாதாரண மிளகு இருக்குது, வெள்ளை மிளகு இருக்குது. இது வந்து வால் மிளகு. இந்த வால் மிளகை சாப்பிடும்பொழுது அந்த வாயுகளை வந்து கலைச்சிடும். மொத்தமாக ஒரு இடம் இருந்தால் வந்து வேகமாக கலைச்சி அந்த வாயுகளை வெளியேறும்போது வலியை குறைக்கும், வயிறை வந்து சுத்தம் செய்யும், மலத்தை வந்து கட்ட செய்யாது, மலத்தை வேகமாக வெளியேற்றும். அப்போ வந்து வாயு தொல்லை இருக்காது. மலச்சிக்கல் இருந்தால் தான் வாயு வரும். மலச்சிக்கலை வந்து வெளியேற்றலைன்னா அந்த வாயு வந்து சரியாகாது. மலச்சிக்கலை வெளியேற்ற வந்து உங்களுக்கு வந்து எல்லா சிக்கலும் போயிடும். மலம் கட்டினாலே எந்த ஒரு கஷ்டமும் வந்து சரியாகாது. மலத்தை வந்து வெளியேற்றினா தான் நல்லது. மலம் வெளியேறினோம்னா இந்த வால் மிளகை சேர்க்குறோம். இந்த வால் மிளகோட சேர்த்து நம்ம வந்து ஓமமும் கொஞ்சம் வெல்லமும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வாயுவானது கலையும். இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து சேர்க்குறாங்க. இது எல்லாம் சாப்பிட்டு பார்த்து எனக்கு வந்து வாயு கலையில அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு சில பேர் சுக்கும் வெல்லமும் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் பூண்டும் வெல்லமும் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் சித்திரத்தையும் வெல்லமும் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் ஓமமும் வெல்லமும் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாலும் அந்த வாயு வெளியாகாமல் அவங்களுக்கு வலி தீரலை. நானும் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், மாத்திரை எத்தனையோ மாத்திரை போட்டுட்டேன், செட்டு மாத்திரை நாங்கள் அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் இந்த வலி மட்டும் நிற்கலைன்னுவாங்க. அதெல்லாம் நிற்கலைனாலும் இந்த ஓமத்தோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்றோம். அது இல்லாமல் இது கூட்டு கலவையாக, இந்த கூட்டு கலவையோடு சேர்த்து பால் சேர்த்துருக்கோம். பால் வந்து நாட்டு மாட்டு பால். இந்த கூட்டு கலவையோடு சேர்த்து நாட்டு மாட்டு பால் நம்ம சேர்க்குறோம். இந்த நாட்டு மாட்டு பாலோடு சேர்த்து இந்த மருந்தை நம்ம தயாரித்து இதை வந்து நம்ம மருந்தாக இல்லாமல் ஒரு சிறந்த உணவாக எடுத்துக்கிறணும். இது மருந்தே கிடையாது, சிறந்த உணவு. இதை சாப்பிட்டோம்னா வயிறு சுகமாக இருக்கும், அந்த வாயு வெளியாகி அந்த வலி இல்லாமல் போகும். வலி குறைஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். உடலில் வந்து அந்த வலி இருந்துச்சுன்னா நீங்கள் பேச முடியாது, மூச்சு விட முடியாது, இரும முடியாது. நீங்கள் எங்கேயாவது போகணும்னா வேகமாக நடக்க முடியாது. நடந்தால் அங்கே முதுகில் வலிக்கும், இல்லைன்னா அடி வயிற்றில் வலிக்கும், இல்லைன்னா குத்தும். இந்த குத்தல் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மருந்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாயுக்கான மருந்தை பார்க்க போகிறோம். வாயுவுக்கு முதல்ல வந்து நாட்டு மாட்டு பால். இந்த நாட்டு மாட்டு பால் வந்து ஒரு 150 மில்லி எடுத்துருக்கோம். இந்த 150 மில்லி பாலை வந்து சூடு பண்ணணும். பூண்டு நம்ம உரிச்சு எடுத்துருக்கோம். பூண்டை உரிச்சு எடுத்து ரெண்டாக உடைச்சிருக்கோம். ஏன்னா இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வேகணும். இந்த முழு பூண்டாகவும் போடலாம், அது கொஞ்சம் அதிக நேரம் ஆகும்.
ஏன்னா வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக மருந்து கொடுக்கணும் போது பூண்டை வந்து 2ஆக நறுக்கிருக்கலாம், 4ஆக நறுக்கலாம், தவறு கிடையாது. இதை வந்து கொஞ்சம் சிறு துண்டுகளாக நறுக்குனா ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால் 2ஆ நம்ம இப்போ ஒடிச்சிருக்கோம். இதை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. வெந்துக்கிட்டே இருக்கும்போது சித்திரத்தை வந்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். சித்திரத்தை நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துருக்கோம். சித்திரத்தை வந்து கொஞ்சம் நார் பகுதியாக தான் இருக்கும், நாராக தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இடிபடாது. அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் இடித்து எடுத்து அந்த 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து இதோட சேர்க்கணும் இந்த பாலில். சுக்கு வந்து ஒரு 1/2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். சுக்கு கொஞ்சம் இடித்தோம்னா கொஞ்சம் தூளாக கிடைக்கும். அதனால் 1/2 கிராம் அளவு எடுத்தால் போதும். அதிக அளவு தேவையில்லை. ஏன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். காரத்தன்மையை நம்ம குடிக்கும் பொழுது கொஞ்சம் சுகமாக இருக்கிறதுக்காக வேண்டி 1/2 கிராம் அளவு தான் நம்ம சேர்க்குறோம். வால்மிளகை கொஞ்சம் சேர்த்து இடித்து வச்சுருக்கோம். இந்த வால்மிளகை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 5 மிளகு சேர்த்தா போதும். அதிக அளவு தேவையில்லை. அதிக அளவு சேர்த்தோம்னா அதனுடைய காரத்தன்மை இருந்து வயிற்றோட்டத்தை உண்டு பண்ணும். வயிற்றோட்டம் இல்லாமல் வலியை மட்டும் சரி செய்யணும். அந்த வாய்வை வெளியேற்றணும்னா 5 மிளகு அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டால் போதுமானது. இது நல்லா வேக விடணும், நல்லா வேகணும். அந்த பூண்டு வந்து உள்ளே வந்து மாவாக வெந்திருக்கணும். பூண்டு வெந்திருந்தால் தான் நல்லது. பூண்டு வேகாமல் சாப்பிட்டோம்னா அதை சாப்பிட முடியாது, நரிச்சுன்னு இருக்கும், திருப்பி வயிறு வலி கூடும். பூண்டு வந்து மாவாக வெந்திருந்தால் தான் வயிறு வலி சரியாகும். சில என்ன செய்வாங்க, போட்டதுமே எடுத்ததும் சாப்பிட்ருவோன்னுவாங்க. அவ்வளோ இது இல்லை. பூண்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கணும் பூண்டு. அப்போ வந்து பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக தான் நம்ம ஓமத்தை சேர்க்கணும். வால்மிளகு போட்டிருக்கோம். வால்மிளகு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அந்த பூண்டு வெந்திருக்கு. பூண்டு வெந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப பனை வெல்லம் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். பனை வெல்லம் இடித்து எடுத்து வச்சதை வந்து நம்ம தேவைக்கேற்ப இந்த பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இனிப்பு எனக்கு குறையா வேணும், எனக்கு சர்க்கரை சத்தெல்லாம் வராது, பனை வெல்லம் எவ்வளோ சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது, அதனால் பனை வெல்லத்தை பற்றி பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியில் தான் பனை வெல்லம் போடுறோம். பனை வெல்லம் ஏன் முதல்ல போடலன்னா, பனை வெல்லம் போட்டதுமே பால் கெட்டு போயிடும். கடைசியில் போட்டோம்னா அந்த பால் வந்து கட்டியாயிடும். அது ஒரு மாதிரி ஒரு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஓமத்தை போட போகிறோம். வந்து ஓமம், இந்த ஓமத்தை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் போட்டுக்கிற வேண்டியதான். இதை போட்டு அப்படியே வந்து அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே சாப்பிட்ணும். அந்த இளம் சூட்டில் சாப்பிட்டோம்னா வயிற்றில் எவ்வளவு வாய்வு தொல்லை இருந்தாலும், வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆச்சிரும், சளி இருந்தாலும் எடுத்துரும், வயிறு குத்தல் வலியை சரியாக்கும். அந்த ஓமத்தை வந்து மேலாப்பில் வந்து இப்போது வாயு தொல்லைக்கான மருந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். இந்த வாயு ஏன் வருது அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொரித்தது வறுத்தது சாப்பிட்றப்போ வந்து வாயு தொல்லை அதிகமாக வருது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாமிச உணவில் வந்து முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இந்த வாயு தொல்லை வருது. பெண்களுக்கு தான் வந்து அதிக சுமை துவைக்கிறப்போ குனிகிறது,
தண்ணீர் குடம் அப்படி தூக்குறப்போ எல்லாம் வந்து அவங்களால தூக்கவும் முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, மூச்சு விட முடியாது, பசி இருக்காது. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே பின்னாடி இடுப்பில் கால் கையெல்லாம் வந்து ரொம்ப குத்தெடுக்கும். படுக்க முடியாது, அவங்களால பேசக்கூட முடியாது, மூச்சு விட முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மருந்தை வந்து காலையில் 7 நாள் அல்லது 9 நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வாய்வு தொல்லை நீங்கி சுகமாக இருப்பாங்க. அந்த முட்டை சாப்பிட்றவங்க வந்து முட்டையிலையும் வந்து தயாரிக்கிற ஒரு மருந்து இருக்குது. அது அடுத்த ஒரு மருத்துவத்தில் நம்ம அதை பற்றி பேசுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பாயாசம் காய்ச்சின மாதிரி இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை வந்து சாப்பிட்டவங்க தினந்தோறும் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு முதுகு வலி இல்லைனாலும் கேட்பாங்க. ஏன்னா எவ்வளோ முதுகு வலி இருந்தாலும் சரியாயிரும், சளி எடுத்துரும், குத்தல் வலி இருக்காது. இதமான சூட்டில் தான் சாப்பிட்ணும். இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இதை செஞ்சு வச்சுருந்து நாங்கள் வந்து குளிர்சாதன பெட்டியில் வச்சுக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. இது உடனே செய்யணும், அன்னன்னைக்கு செய்யணும், தினமும் செஞ்சு தினமும் இதை சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குத்தல் வாய்வு சரியாகும். எவ்வளவு மோசமாக எத்தனை மாத்திரை சாப்பிட்டு எனக்கு வலி தீரலைனாலும் இது கண்டிப்பாக சரியாகும். இது சரியாகும்போது அவங்களுக்கு தெரியும், இடுப்பு வலி இருக்காது, குறுக்கில் வலி இருக்காது, நெஞ்சில் வலி இருக்காது, ஏங்கி மூச்சு விட முடியாமல் இருக்கும், சத்தமாக பேச முடியாது. நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், அவங்க வந்து குசு குசுன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா பலமாக பேசுனா அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்து. இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், தவறே செய்யாது. இதை வந்து அதிக அளவு நம்ம செய்யலாம் வீட்டில் அப்படின்னா அதுக்கு தக்கன இப்போ நம்ம சொன்ன அளவு மாதிரி நம்ம கூட்டிக்கிற வேண்டியது. ஆனால் இது ஒருத்தருக்கு தான் இதனுடைய அளவு. இது ஒருத்தர் இதை சாப்பிட்டாங்கன்னா முழு பலனும் கிடைக்கும். ஸோ நாம் என்னைக்காவது உங்கள் கடந்த காலத்தை நினச்சி பயங்கரமாக சிரிச்சிருக்கீங்களா? நிறைய குபீர் சிரிப்பு. எப்படி சோகமான விஷயத்தை நினச்சி சிரிச்சிருக்கீங்களா? சந்தோஷம் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறப்போ இப்போ வந்து சிரிப்பாக தான் பயங்கர சிரிப்பாக இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ காலம் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடும். அப்போ நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து சீரியஸாக நம்ம ஒரு கவலையாக நினச்ச விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நமக்கு ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுருப்போம், ரொம்ப சோகமாக இருப்போம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பட் அதே நம்ம இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்ம ஏன் அழுதோம் அந்த டைம், அழுதுருக்கவே வேணாமே, தப்பு விஷயமா தெரியும். ஆமாம், காமெடியாக தெரியும் இல்லையா? ஸோ காலம் வந்து எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதே மாதிரி வந்து காலம் வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம மாறுதல் ஏற்படுத்துது அப்படின்றது தினந்தோறும் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி? அது என்ன செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா யோகம் நல்ல யோகம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட். அதில் வந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வருவார் யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்களே 8ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை, குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மனக்குழப்பங்களை தீரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மனக்குழப்பங்களில் முழுவதுமாக வெளிவருவதற்குடைய உங்களுடைய குருவின் ஆசீர்வாதத்தால் பரிபூர்ணமாக ஏற்படும். நீண்ட நாட்களாக மன கஷ்டங்கள் சங்கடங்கள் இருந்த அமைப்பிலிருந்து மாறி புத்துணர்வு பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் தன்னம்பிக்கையும் ஏற்படும். மனதில் காணப்பட்டிருந்த பலவித சங்கடங்கள் பலவித பிரச்சனைகளில் நிவர்த்தி ஏற்படும். உங்களால் முடியும் என்ற வாசகத்துக்கேற்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான உகந்த நாளாக காணப்படுகிறது. அது மாலையிலிருந்து பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்புக்கு கிரகங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மாலையிலிருந்து குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். குடும்பத்தார் விட்டு தொலைதூர பயணங்கள் ஏதேனும் காணப்பட்டாலும் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். அந்த பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்களும் அனுகூலம் பெற்றுத்தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதனால் தன்னம்பிக்கையுடன் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பு அரசியல் அமைப்பில் உள்ளவர்கள் ஒரு புதிய முயற்சி பெரும் வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தெம்பு ஏற்படக்கூடிய நாள். பெரிய அளவு சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவிக்கு வருவதும் திடீர் என்ற இடமாற்றம் வருவதும், தனிப்பட்ட தொழில் தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தை பிராப்தம் அடைவதுடன் உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து இந்த உதவிகள் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு
கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பெரும் ஒரு சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். அரசாங்கத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் அரசியல்வாதிகளுக்கு இழந்த பெயர் புகழெல்லாம் கிடைப்பதற்கும் மீண்டும் பெரிய அளவுக்கு பவனி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றே காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் தொட்டது தொடங்குவதுடன் கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மாலையிலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இன்றைய நாளிலிருந்து இருப்பது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். அஜீரணத்துக்கு உண்டான உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் அனுகூலத்தையும் பெரும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தோன்றக்கூடிய முதல் எண்ணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கூடா நட்பு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகள் சந்தோஷமான அமைப்புகள், யாத்திரைகள் மிகப்பெரிய அனுகூலங்கள், தெய்வ அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான தெய்வ பரிகாரத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டிருந்தாலும் மனதிற்கு பிடித்த ஒரு கஷேத்திரத்துக்கு சென்று விட்டு வருவதற்குண்டான பிராப்தத்தை கிடைப்பதற்குண்டான தெய்வ அனுகூலங்கள் சங்கல்பங்கள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் லாபம் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறதுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதற்குண்டான அமைப்புகள் பெரும் வெற்றியும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் காணப்படுவதை துளாராசிக்காரர்கள் முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. எந்தவித பயணமும் தைரியமாக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஜென்மசனியில் பல சங்கடங்கள் காணப்பட்டிருந்தாலும் இன்றைய நாளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பும் காணப்படுகிறது. குடும்பத்திற்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஒரு அசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். வீடு வாங்குவது வீடு விற்பது போன்ற விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான நீண்ட நாட்கள் முயற்சிகள் வெற்றி திறவேணையாக்கும். மேலதிகாரிகள் சமூகத்தில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் மீண்டும் பெரிய பொறுப்புக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பதவி உயர்வுகள் எல்லாம் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாலை 5:15 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். மற்றபடி உத்தியோகம் தொழில் அமைப்பில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சூரியனின் ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வெளிவட்டாரம் தொழில் அமைப்பு எல்லாம் சந்தோஷ அமைப்பே காணப்படுகிறது. மனசஞ்சலங்கள் படிப்படியாக குறைகிறது. தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதனால் படிப்படியாக நல்ல விஷயங்கள் பெரும் பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று மாலை 5:15 பிறகு சந்திராஷ்டிரம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேவையில்லாத ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். மகர ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதுடன் ஆமையை போல் சுருங்கிக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவதும் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கையெழுத்திட்டேன் என்று இடுவது பெரும் சிக்கல்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும் என்பதையும் மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள்
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் காணப்பட்டாலும் அரசமைப்பு அரசு சார்ந்த அமைப்பில் உள்ளவர்கள் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் உங்களுடன் இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் பெரும் சங்கடத்தையும் பெரும் கஷ்டத்தையும் பெரும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பல விதத்தில் யோகத்தை காணப்படும். வண்டி வாகன மாற்றங்களை தைரியமாக செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இனிதாக காணப்படுகிறது. நீண்ட நாள் மன சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. உங்களுடன் இருந்த துரோகிகளை இனங்கொண்டு அவர்களிலிருந்து தப்பிப்பதற்குண்டான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் அனுகூலமாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதுடன் தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய யோகத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் நிறைய செக்மெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அழகு சாதன பொருட்கள் பற்றிலாம் சொன்னாங்க இல்லையா? நான் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுவேன், நீங்களும் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? எனக்கு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்து என் ராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. உங்களோட நேர நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி உலக நடப்பையும் நாட்டு நடப்பையும் நம்ம தினந்தோறும் தெரிஞ்சுக்கிற அவசியம் நம்ம கண்டிப்பாக இருக்கு இல்லையா? ஸோ அடுத்ததான் வந்து வேந்தர் இளங்கதிர் காலை செய்திகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.